வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் செல்வியன். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், எல்லாரோட கையிலையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கும். பெரும்பாலான மக்கள் கையில் இருக்கிறது ஆண்ட்ராய்டு தான். சில ஆப்பிள் ஏனைய ஃபோன்களையும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதே சமயம் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்களில் உள்ள பிரச்சனை என்று கேட்டால் அப்டேட் பிரச்சனை என்று. அதே சமயம் நம்மளுடைய ஃபோன் லோட் ஆகிற பிரச்சனையை தீர்க்கணும். அதே நேரம் நாங்கள் டேட்டா ஆன் பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் பேக்ரவுண்டில் டேட்டா வேலை செய்து நாங்கள் பாவிக்காத நேரத்தில் கூட டேட்டா தீர்ந்து போகிற ஒரு காரணம் இருக்குது. அதோட பேட்ரி கூடுதலாக பாவிக்கப்படுற விஷயத்தையும் நாங்கள் குறைத்துக் கொள்வதற்கு யாருமே சொல்லித்தர விஷயத்தை நாங்கள் சொல்லித்தரோம். ஆகவே இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஒவ்வொரு விடயமாக நாங்கள் பார்க்க நேரில் எங்களோட மொபைல் ஃபோன் ஏன் லோட் ஆகுதுன்றதுக்கான காரணம், இந்த மொபைல் ஃபோன் அப்ளிகேஷனுகள் நிறையவே நம்மளோட ஃபோன்களில் நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். அது கேம்ஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எல்லா ஆப்ஸ்களும் அப்டேட்டுகள் எடுத்துக்கொள்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட அளவான ஸ்டோரேஜை எடுத்துக்கொள்ளும். பிறகு நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு விடயங்களும் அது தற்காலிக நினைவகத்திலே சேவ் செய்யப்படுகிற போது அது அதிகமாக லோட் ஆகிற பிரச்சனையை கொண்டு வரும். ஆக அதை எப்படி சீர் செய்யலாம்னு சொன்னால், நான் அந்த செய்கிற மாதிரி பாருங்கள். நான் அந்த ஃபேஸ்புக்குன்றதை நான் இப்போ அமர்த்தி பிடிச்சி கொள்கிறேன். இப்படி நான் லாங் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் இதில் பாருங்கள், இந்த ரெண்டாவது இருக்கிற அந்த பட்டனை அதில் கிளிக் பண்ணி வச்சுட்டோம்னா எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் நோட்டிஃபிகேஷன், பெர்மிஷன், ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச், மொபைல் டேட்டா செட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதில் எங்களோட மொபைலில் ஸ்டோரேஜ் லோடை குறைக்கிறதுக்கு சரியாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் அப்படின்றத கிளிக் பண்ண முடியும். அதில் பாருங்கள், ஆப் சைஸ் காட்டுது, யூசர் டேட்டா காட்டுது, அடுத்த கேட்ச் மெமரி காட்டுது, அடுத்த டோட்டல் எவ்வளவு இந்த ஃபேஸ்புக் ஆப் எடுத்துருக்குதுன்றதை காட்டுது. இப்போ இந்த கேட்ச் மெமரின்றது தற்காலிக நினைவுகள். இது நாங்கள் பார்க்குற விஷயங்களை அவர் சர்வ் பண்ணி வச்சுக்கொள்றதுனால எங்களோட ஃபோன் லோட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா, இதில் 2 ஆப்ஷன் மேலே தாராங்க. கிளியர் ஸ்டோரேஜ், அடுத்தது கிளியர் கேட்ச். அப்போ இதில் கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்த முடிச்சுன்னா இதில் இருக்கிற எல்லா தகவல்களும் டெலிட் செய்யப்பட்டு மீண்டும் நாங்கள் புது ஒரு விடயமாகவே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு ஏற்படும். ஆக இதில் நாங்கள் கிளியர் கேட்ச்ன்னு சொல்லி கொடுத்த மாட்டோம். தற்காலிக நினைவகத்தை அவங்க டிலீட் பண்ண முடிச்சுருந்தோம், கொடுத்த முடிச்சுருந்தோம். இதில் பாருங்கள் 0.96 ஜிபின்றது அப்படியே எல்லாம் 0 பைட்டுன்னு சொல்லி காட்டுது. இப்படி நாங்கள் ஒவ்வொரு ஆப்ஸுக்கும் நாங்கள் செய்த முடிச்சுருந்தோம். எங்களோட ஃபோனில் நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து எல்லா ஆப்ஸுகளுக்கும் இந்த சிஸ்டத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்வது மூலம் இந்த தேவையில்லாமல் ஃபோன் லோட் ஆகிறத நாங்கள் குறைச்சி கொள்ளலாம். அதே மாதிரி நான் வாட்ஸ்அப்புக்கும் செய்து காட்டேன். பாருங்கள் கேட்ச் மெமரி இதில் 26.82 MB எடுத்துருக்கு. அப்போ அதே மாதிரி நான் இதை கிளியர் கேட்ச் கொடுக்குறேன். அது இப்போ குறைஞ்சிருக்கு பாருங்கள், டோட்டலாக குறைஞ்சிருக்கு. ஆக இப்படி ஒவ்வொரு ஃபோன்களுக்கும் செய்யும். சில மொபைல்களில் இந்த முறையில் செய்ய இயலாதபடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, அப்படியானாக்கள் செட்டிங்குக்குள்ளே போய் அதில் பாருங்கள் ஆப்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு. அதுக்குள்ளே போய் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இந்த ஆப்புகளை செலக்ட் பண்ணி எடுங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ க்ரோம்ன்ற ஆப்பை கிளிக் பண்ணுறேன். கொடுத்த உடனே எனக்கு அங்கே எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இங்கே வரும். வார நேரம் நாங்கள் ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச்ன்றதுக்குள்ளே போயிட்டு இப்போ இதில் பாருங்கள் 0.91 ஜிபின்னு சொல்லி காட்டுது. அப்போ நான் இதில் கிளியர் கேட்ச் கொடுத்தேன்னு வச்சுன்னா அது கிளியராகி இந்த பாருங்கள் இப்போ டோட்டல் 486 MBன்னு சொல்லி காட்டுது. இப்போ இப்படி ஏனைய ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க உங்களோட ஸ்டோரேஜுகளை அடிக்கடி கிளியர் பண்ணிக்கொண்டே இருங்க. அப்போ தான் உங்களோட ஃபோன் லோட் ஆகிறத குறைக்கும். ஏன்னு சொன்னால், நம்ம எல்லோரும் இன்டர்னல் மெமரி கூடுதலாக உள்ள ஃபோனுகளை நாங்கள் யூஸ் பண்ணுறது குறைவு. அதே நேரம் ரேம் கூடுதலாக உள்ள ஃபோனுகளை யூஸ் பண்ணுறது குறைவு. ஆகவே
நீங்கள் கூடுதலாக பாவிக்கிற மொபைலெலாம் இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல, உங்களுக்கு லோட் ஆகிற பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் அதுவே நாங்கள் குறிப்பிட்ட அளவுக்குள்ள 128 ஜிபி 4 ஜிபி ரேம் அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அடிக்கடி இந்த விஷயங்கள் நீங்கள் கிளியர் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், எங்களுக்கு சிலர் சொல்கிறத கேட்டிருப்போம், நான் டேட்டா போட்டுனா இப்போ ஃப்ரீடம் பேக் அப்படின்னு நிறைய வந்திருக்குது. இருந்தாலும் சில உள்ள ஃப்ரீடம் பேக்குகளில் வந்து நாங்கள் இன்டர்நெட் அக்சஸ் பண்ணிக்கொள்ளே இல்லாது, சில ஆப்ஸுகளை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்போ நார்மல் டேட்டா நாங்கள் பாவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். இப்போ அப்படி இருக்கிறவங்க என்ன செய்வோம்னு சொன்னால், நார்மல் டேட்டா நாங்கள் பாவிக்கிற நேரம் சில உள்ள டேட்டா ஆன் பண்ணி வச்சுட்டு இருந்துடுவோம், மறந்த மாதிரி வச்சுருக்கலாம். ஆனால் திடீர்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா டேட்டாவே ஃபோனில் சுத்தமாக இருக்காது. அப்போ அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணுமுண்டா, உங்களோட டேட்டா வீணடிக்கப்படாமல் இருக்கணும்னு சொல்லிச்சுருந்தா, பாதுகாக்கப்படணும்னு சொல்லிச்சுருந்தா, பேக்ரவுண்டில் அந்த ஆப் வந்து ரன் ஆகி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த டேட்டாவை அதை எடுத்துக்கொள்ளாத வகையில் அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் செட்டிங்கை செய்து வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி செய்திங்கன்னு சொன்னால் உங்களோட டேட்டா வீணாக போகாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் இந்த அப்போ காட்டுறேன் பாருங்கள். உதாரணமாக இப்போ இதில் ஏதேனும் ஒரு இந்த டிக்டாக்ன்ற ஒரு ஆப் எடுக்கலாம், அதை கொடுத்துட்டு இதில் அதே மாதிரி நாங்கள் போய்ட்டு அந்த ஆப்ஷன் அதே சேம் ஆப்ஷன் தான் போய்ட்டு இதில் பாருங்கள், இந்த மொபைல் டேட்டா யூசேஜ்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இதில் டோட்டல் ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் டேட்டா உங்களோட இதில் வந்து இப்படி இருந்துட்டுன்னு சொன்னால் உங்களோட டேட்டா பேக்ரவுண்டில் இந்த ஆப்ஸ் வந்து ரன் ஆகி கொண்டிருக்கிற நேரத்தில் டேட்டா வெட்டாது. ஆனால் இதுவே பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் டேட்டா இப்படி ஒன் பண்ணி இருக்குமென்னு சொல்லி சொன்னால் உங்களோட டேட்டா பேக்ரவுண்டில் இந்த ஆப் வந்து ரன் ஆகி கொண்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் உங்களோட டேட்டா வந்து தீர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில போல் இதுக்கு கீழே பாருங்கள், அன்ரெஸ்ட்ரிக்டட் மொபைல் டேட்டா யூசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்து நீங்கள் டேட்டா சர்வர் ஒன்னில் வச்சுருப்பீங்கன்னு சொல்லினாலும் இந்த டேட்டா வந்து வீணடிக்கப்படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுவே இப்போவே நீங்கள் டக்குன்னு என்ன செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த பேக்ரவுண்ட் டேட்டா உங்களோட ஃபோனில் ஒன் பண்ணியிருக்குதா ஆஃப் பண்ணியிருக்குதான்னு சொல்லி பார்த்து இந்த பேக்ரவுண்ட் டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஃபோனில் டேட்டாவை ஓரளவுக்கு சேமித்து கொண்டு தேவையான நேரங்கள் அதை பயன்படுத்துகிறது வாய்ப்பாக அமையும். ஓகே, அடுத்த விஷயம்தான் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், எங்களோட பேட்ரி, ஃபோனோட பேட்ரி வந்து குயிக்காகவே இறங்குது. ஐயோ நான் என்ன செய்கிறேன், பேட்ரி மாத்திரதா என்ன செய்யணும்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிங்கன்னா உங்களுக்கு அதே ஆப்ஷன் இல்லை. இப்போ நான் ஒவ்வொரு இதுக்கும் நான் ஆப்ஸில் காட்டுறேன். இப்போ நீங்கள் அதை செய்து கொள்ளுங்க. அந்த விஷயங்களை நீங்கள் பாருங்கள். நான் அந்த இதில் வைடி ஸ்டூடியோன்ற ஒரு விஷயத்தை அல்லது இந்த டெராஸ் என்ற அந்த ஆப்பை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்பின் போக்கில் போகிறேன். அதே இதுதான், சேம் ஆப்ஷன் தான். போய்ட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த பாருங்க, இதில் நோட்டிஃபிகேஷன், பெர்மிஷன், ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச், மொபைல் டேட்டா யூசேஜ், ஸ்க்ரீன் டைம், ஆப் பேட்டரி யூசேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது தானே. அப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் பாருங்கள், இந்த அலோ பேக்ரவுண்ட் யூசேஜ்னு சொல்லி சொன்னால் பேக்ரவுண்டில் அது ரன் ஆகி கொண்டிருக்கணும். இப்போ நிறைய இதில் பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, சில வேளை இதை க்ளோஸ் பண்ணாமல் ஹோம் பட்டனை கொடுத்து அடுத்த ஆப்புக்கு இப்படி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகி கொண்டிருக்கிறதுல என்ன செய்யும், உங்களோட பேட்டரியை அந்த ஆப் எடுக்குதுன்றது தான் அர்த்தம். அப்போ பேக்ரவுண்டில் இந்த ஆப் வந்து அந்த பேட்டரியை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அலோ பேக்ரவுண்ட் யூசேஜை நாங்கள் கட் பண்ணி வச்சோம்னா போதும், பேட்டரி சேவ் ஆகும். அதாவது பேட்டரி சார்ஜ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, டக்குன்னு தீர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே 3 விஷயம் சொல்லி தந்திருக்கிறேன். ஒன்று, உங்களோட லோடு ஆகிற பிரச்சனையை குறைக்கிறதுக்கு. 2வது, உங்களோட டேட்டாவை தேவையில்லாமல் பயன்படுத்துகிறது, உங்களோட மொபைல் வந்து அதாவது அப்ளிகேஷன்கள் வந்து தேவையில்லாமல் பயன்படுத்துகிறத எப்படி குறைக்கலாம்ன்றதை சொல்லி தந்திருக்கிறேன். 3வது விஷயம், உங்களோட பேட்டரி வந்து பாவனையை மேம்படுத்துறதுக்கான விஷயமும் சொல்லி தந்திருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நீங்கள் இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது இந்த செட்டிங்கன்றதை செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு அது உத்வேகமாக அமையும். ஆகவே இன்னும் இதை போல் என்ன வீடியோக்கள் உங்களுக்கு பதிவிடணும் என்று சொல்லி அந்த கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.